ஏர்மனக்கா வந்தவா அப்போ எங்களுக்கு என்ன கொண்டு வந்தவான்னு சொல்லி அக்கா வந்து எங்களுக்கு வந்து சொல்லி சிறப்பு சாரும் அனுவும் தான் தங்கியது நாங்கள் யாருமே தப்பா புரிஞ்சு கொள்ளாது எனக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பொருட்கள் வந்து சாப்பிட்டேன் எங்களை நேசிக்கிற உறவுகளை வந்து நாங்கள் எப்படி பாட்டே எனக்கு 1 லட்சம் கோடிக்கு சமனா இருந்தேன் இதுக்கு தயவு செய்து நல்ல கமெண்ட் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுஷியா. ஓகே, இப்போ என்ன நிற்கிற சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பார்த்தாலே தெரியும் அங்கே வீட்டை தான் நிற்கிறேன். அப்போ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வீடியோமா பார்க்க போகிறோம்? நீங்கள் சொல்லுங்க. இப்போ முடியத்தானே அதை கொஞ்சம் கலைக்கு வாக்கிங் போட்டேன். அதெல்லாம் நானும் பின்னால் அதாவது என்ன வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் அதாவது எங்களோட ஜெர்மன் அக்கா வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி சில பொருட்கள் வேண்டி வந்துடுறாங்க. ஜெர்மன் நாட்டில இருந்து கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொஞ்சம் என்ன பார்சல் மாதிரி சொல்லலாமே. பார்சல் தான். அப்போ அப்படியான கொஞ்சம் பொருட்கள் வேண்டி வந்துடுறாங்க. அப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஆவலோட இருப்பாங்கன்னா ஜெர்மன் அக்கா வந்தவா அப்போ எங்களுக்கு என்ன கொண்டு வந்தவான்னு சொல்லி அந்த அன்பை வந்து நாங்களும் வெளிப்படுத்தணும். எங்களை நேசிக்கிற உறவுகள் வந்து எங்கள்கிட்ட வரும்போது என்னெல்லாம் கொண்டு வராங்க மற்றது அது ஒரு சந்தோஷமான ஒரு வெளிப்பாடு தானே. உண்மையிலேயே அக்கா வந்து நேற்றைய தினம் தான் வந்து போயிருந்தவன் நின்று. அப்ப என்ன சொல்றேன், சில அந்த வெளிநாட்டுக்காரர் வந்து சொன்னா லைட்டை நாங்க வைக்க போடுவோமே. ஆனா இந்த அக்கா வந்து அப்படி தன்மை இல்லை. இந்த 2 நாள் பொழுது வந்து என்ன போனோன்னு தெரியும் எங்களுக்கு. என்ன சொல்றேன், எங்க அம்மாவோட அப்படி காய்ப்போம் சிரிச்சு பம்பல் அடிப்போம் மாதிரி மாதிரி அக்காவுக்கு வந்து விட்டுட்டு போன மனம் இல்லாம. அப்ப 2 நாள் அக்காவை சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டி வரைக்குள்ள கூட இப்படி ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா போனது இல்லை. ஆனா இந்த முறை வந்து எனக்கு இல்லையான்னு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆனா போய்க்க வந்து கவலையா இருக்கலாம். ஆனா அதே போல எங்களுக்கும் அந்த 2 நாள் வந்து எப்படி பொழுது போனோம்னு தெரியல. அப்ப அக்காவோட வந்து நானும் சாரும் அனுவும் தான் தங்கியது. நாங்கள் மற்ற ஜாதி ஜீவாக்கள் சின்ன நாக்கெல்லாம் இங்க இருந்தாங்க. மதியத்துல சாப்பாடுலாம் ஒன்றாலும் சாப்பிட்டாங்க. நைட்ல வந்து இங்கதான் தங்கி இருந்தவங்க. அப்ப உண்மையா கவலையா இருக்கு எனக்கு. அவங்கள்ட்ட வந்து 2 நாள் பழகிட்டு போனது ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. நல்லா அக்கா நல்ல அக்கா வந்து அவன் தேவைக்காண்டி வந்து வந்திருந்தவா. அப்ப அந்த அதுக்காண்டி முடிஞ்சேன் 2 நாள் கொஞ்சம் லீவ் எல்லாம் வந்தவன், ஒரு கிழமை லீவ் எல்லாம் வந்தவா. அப்ப அக்கா வந்து நேற்றைய தினம் வந்து போயிட்டானே. நாங்கெல்லாம் கொண்டு இறக்கிட்டு வந்த அக்கா கொண்டு. அப்ப அக்காண்ட ஆசையில் வந்து இது அண்ணா இங்க வந்து அந்த நொங்கு அடுத்த பனங்கட்டி அப்படி எல்லாம் வாங்கி நிறைய சாப்பிட்டு அக்கான்னு சொல்றாங்க எல்லாரும் சாப்பிடுறது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துக்கணும். ஞாபகத்துக்கு வந்து நின்று சந்திச்சு எல்லாத்தையும் வந்து தான் வந்து போன் எடுத்து வைக்கணும்னு சொல்லி அக்கா எடுத்துக்கொண்டு போனோம். ஏன்னா நேற்று கூட நாங்க இறக்கிட்டு வர வந்து அக்கா சொல்லியிருந்தேன் உண்மையில வந்து என்னன்னு சொல்றேன் இந்த முறை வந்து எனக்கு இனியில ஒரு சந்தோஷமா. நேற்றமா நாங்க மீன் சந்தையை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப மீன் சந்தையை கூட்டிட்டு நோமலா எங்களுக்கு அது வழக்கம் தான். ஒவ்வொரு நாளும் இந்த கடல் மீன்கள் ஆத்து மீன்ன்றதும் இங்க குறைவினே இல்லையா. கடல் மீன் தான் கூட. அப்ப அக்காவுக்கு அந்த சந்தைகளை கூட்டிட்டு போய்க்குள்ள ஒரு வியப்படைஞ்சு வேணுன்னுட்டா. அது ஏன்னு சொன்னால் கடவுளே உடனே இவ்வளவு மீன் எல்லாம் விற்கிறாங்களோன்ற மாதிரிக்கு. அப்போ அது நேற்றும் அக்காண்ட பலாபலன் நிறைய மீன் அது. அப்ப அக்கா பார்த்து கொஞ்சம் உடனே மீன் வாங்கிட்டு சமைக்கலாமே அட கடவுளே உடனே சமைச்சு சாப்பிடணும் டேஸ்ட் தானே. அப்ப உண்மையிலே அக்காவோட விருப்பத்தின்படி நாங்கள் அக்கா வந்த கூட கொண்டு போயிடலாம் போட்டு இந்த டைம் இல்லை. அக்கா வந்து கொஞ்ச நாள் தான் நிற்கணும் வந்ததுக்காண்டி போயிட்டா இல்லைன்னு சொன்னா நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துருக்கலாம். ஆனாலும் நோமலா எங்களுக்கு தெரிஞ்ச மீன் சந்தைக்கு தான் கூட்டி கொண்டு போய் அந்த மீன்களை வேண்டி கொண்டு வந்து அதை விட அக்காவுக்கு விருப்பமான சில சாப்பாடு அதை விட அக்கா வந்து எந்த கையால சாப்பிடணும்னு அவன் சொல்றதான் சாப்பிட்டாலுமே அம்மாண்ட கை வந்து வேற லெவல்னு சொல்லி சாப்பிடுவேன். அப்படிதான் இல்லைன்னா அம்மாண்ட சமையல வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே வந்து சாப்பிட்டு கொண்டே இல்ல எனக்கு அப்படிதான். என்ன பருப்பு காயோடைய சாப்பிடலான்னு சொல்ல அம்மாண்ட சாப்பாடு வந்து என்ன அப்படி ஒரு ருசி உண்டு. அப்போ அக்கா வந்து நல்லபடியா திருப்தியா இருந்து நல்ல சந்தோஷமா இருந்து நேற்றைய தினம் ஒரு 5:30 அப்படி நாங்க கொண்டு அக்கா கொண்டு இறக்க வேண்டிய இடத்துல வந்து இறக்கிட்டு வந்துட்டோம். உண்மையில எங்கிட்ட அடைக்கலமா வந்து உண்மையில எவ்வளவோ
இருந்தா கூட முதலாவது எங்களை தேடி வந்திருக்கீங்களா அவங்க நல்ல மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுத்து நல்ல மாதிரி வழி அனுப்பி வைக்கணும்னா எங்களோட நோக்கம். அதே மாதிரி சந்தோஷமா இருந்து அக்கா நேற்று உங்களோட அதுவும் வந்து அவ போக வேண்டிய இடத்துல வந்து சேர்த்துட்டு வந்துட்டீங்க. நைட் 9 மணி ஆச்சு வர. அப்ப என்னன்னு சொல்றது, அக்கா வந்து முதல் வெளிநாட்டுல நிக்கக்குள்ள வந்து இங்க இலங்கைக்கு வந்து 10 தடவை தான் வந்திருக்காவாம். முதல் அக்கா வந்து இப்ப ஒருக்கா வந்திருக்கு. அப்ப இப்ப வந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களை எல்லாம் வந்து சந்திச்சுட்டு போனோம். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்படித்தான் இப்படி என்ன வேற வேற உறவுகளுக்காங்க எங்களை தேடி வரவங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்கு. நம்ம என்னன்னு சொல்றது, கவனிப்புல இருந்து எல்லாத்துலயும் இல்லை நான் அந்த அக்கா கண்டு இல்லை எல்லாருக்குமே என்னன்னு சொல்றாங்க வீடியோ பார்த்து உறவுல வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு நாங்க வந்து சில ஆட்கள் வந்து தப்பா கமெண்ட்ஸ் பண்றாங்க. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் எரிச்சல்பட்ட வந்து நான் அப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவேன். நார்மலா ஆட்களை புரிஞ்சுள்ளவங்க யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு உறவுகள் வரலாமான்னு சொன்னா உண்மையிலே நாங்க வந்து அவங்களோட கையை ஒரு துளி கூட எதிர்பார்க்கறதில்லை. எங்களை தேடி வாராங்கன்னு சொன்னா எங்களோட முழு மூச்சை விட்டு அதாவது அவங்களை நேசிச்சு வாரவங்க நல்ல மாதிரி கவனிக்கணும், நல்ல மாதிரி வழி அனுப்பணும். அவங்கள என்னென்ன விரும்புகிறாங்களோ இங்கே அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே வந்து கூடுதலாக அந்த நிறைய ஆசைகள் இருக்கு. அதை சாப்பிடணும். அப்போ அவங்களோட ஆசை எதுவோ அதை நிறைவேற்றதான் எங்களோட கடமை. அதை மற்றும்படி நாங்கள் வந்து இப்போ ஒரு வெளிநாட்டு ஒரு வரையினமாங்கன்னு சொன்னால் அவையிட்ட வந்து நாங்கள் என்ன வாங்கணும் எது வாங்கணும்ன்ற அந்த மாதிரியான புத்தி இல்லை. ஆனால் அவங்க எங்களை இவ்வளவோ பாசத்தில் இவ்வளோ தூரத்துல இருந்து இந்த டிக்கெட் காசெல்லாம் இவ்வளோ கொடுத்து அவங்களை நேசிச்சு வரைக்குள்ளே அவங்கள வந்து கனப்படுத்தி நல்ல மாதிரி வழி அனுப்பணும்ன்றதான் எங்களோட நோக்கம். அதை விட உண்மையிலே எங்களோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களோட உறவுகள் அப்போ உண்மையிலே அவங்கள வந்து ஒரு காலம் நாங்கள் மறக்கக்கூடாது. கண்டிப்பா நாங்க வந்து எவ்வளவு வேலையோடு இருந்தாலும் அந்த எங்க வீடியோ வந்து அந்த டைமுக்கு பார்த்து கமெண்ட் எல்லாம் பண்றோம். அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சொல்லலாம். அதான் நேற்று அனுவும் ஜாத்திரின்னு சொல்லி சிரிச்சாங்க. என்னடா அனுஷா வந்து வீட்டுல வந்து நம்மள வேலை செய்யல தான் உண்மை கதை தான். என்னன்னு சொல்றது, கூடுதலா சின்னவன் வந்து வேலை இல்லா டைம்லயும் வேலை செய்யறது கூட. அதே மாதிரி இப்போ வீட்டில் பின்னேரத்தில் வந்தாலும் கூடுதலாக வேலை செய்யணும். என்ன வேலைன்னு சொல்லி பெருசாக செய்ய விடாமல் நார்மலாக அந்த உடம்பு புழிஞ்சு வேலையெல்லாம் செய்கிறது இல்லை. ஆனால் நேற்று அவள் பார்த்துட்டு சொன்னவள் உனக்கு வருத்தம்னு சொல்கிறோம் வேலை செய்யாதான் வருத்தம் போட. ஆனால் நல்ல ஒரு சார்ஜில் கொடுத்த மாதிரி நினச்சி நீ வேலை செய்கிறாங்க. உண்மையிலே அதே மாதிரி தான் யார் வந்தாலும் நாங்கள் வடிவாக கவனித்து நல்ல மாதிரி அனுப்பணும் தான் எங்களை நோக்கம். கண்டிப்பாக இதை வந்து யாருமே தப்பாக புரிஞ்சு கொள்ளாங்க. நேற்று ஒரு கமெண்ட்ஸ் வந்தது, இப்படி அந்த வெளிநாட்டு வந்தால் எனக்கும் சுபாஷுக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அவங்க பேர்தே தானே ஏன் அப்படி இருந்தீங்க. ஆனால் சந்தோஷம் உண்மையாக எங்களை தேடி எங்களை தேடி நேசிச்சு வர வாராங்கன்னு சொன்னால் அதை விட்டு ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்கள வந்து நல்ல மாதிரி வழி அனுப்ப எனக்கு ஆசை எங்களோட வீட்டிலாம் வச்சுருக்கணும்னு சொல்லி. ஆனால் என்ன அவங்க கொஞ்சம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தூரத்தில் வரைக்குள்ள அவங்கள கொஞ்சம் கூலாக வச்சிருக்கணும்ன்ற எங்களோட வீட்டை வந்து ஒரு 3-4 மணி நேரம் சரியான வெயில். அப்போ உங்களோட மாவல் பதிச்சு அப்படி எதுவுமே செய்யலை. அப்போ அங்கேருந்து வாரதில் பாவம் 1 நாள் 2 நாள் உங்களோட ஆசையாக கலைக்கொண்டு வாரதில் நல்ல ஒரு இடத்துல வச்சுக்கணும் எங்களோட நோக்கம். அந்த வகையில் வந்து சாரு வீட்டை கூட்டிக்கொள்ளணும் எல்லாமே ஓகே. அவங்க வந்து இப்போ புதுசாக கட்டின வீடு தானே நல்ல மாதிரி அக்கா நல்ல ரூம் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தாங்க 2 நாள். அதை விட வெளிநாடுகாரங்க வந்து கூடுதலாக அந்த கொமெண்ட் தானே யூஸ் பண்றேன். இங்கே வந்து மற்றது தானே இருக்குது. ஆனால் உண்மையா இன்னொரு இந்த அக்கா வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சுட்டாங்க. அது வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது. எல்லாம் நாங்களும் பொம்பளை நான் சாந்தினியான அப்படின்னு சொல்லி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு கலகலப்பா அக்கா வந்து வழி அனுப்பியாச்சு. 2 நாள் வந்து என்னென்ன போனன்னு வந்து எங்களுக்கே தெரியல. சரி ஓகே, அதான் வந்து அக்கா வந்து எங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்துருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களை சேனலை புதுசா பார்க்கணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அமைஞ்சுள்ளும். இப்போ அங்கே வீடியோக்களை போகலாம். இப்போ அக்கா வந்து எங்களுக்கு அக்கா வந்து தனியத்தான் அப்படி வரைக்குள்ள கூட நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வாரதே எனக்கு சந்தோஷம் ரெண்டு. நான் அக்காவுக்கு ஏற்கனவே அக்கா வரப்புறாண்டாக்கு முன்கூட்டியே நான் சொன்ன வசனம் இதுதான், எதுவுமே எங்களுக்கு எனக்கு தேவையில்லை, நீங்கள் வாரதே உங்களுக்கு சந்திக்க போகிறது எங்களுக்கு சந்தோஷம் வந்து. ஆனாலும் வெளியிலேருந்து வரவங்க வந்து சும்மா வரக்கூடாது எந்தாச்சும் கொண்டு போகணுமாண்டாக்காண்டி உண்மையிலே அக்கா வந்து எங்களை பிள்ளைகளை நேசிச்சு நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டுருக்கேன். இப்போ எங்களோட வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதானே எல்லா வீடியோ பார்க்குறவங்களோட எல்லாருக்குமே தெரியும். மாற்றி குட்டிக்கு வந்து
அக்கா வந்து மேக்கப் செட் பண்ணுறேன் அந்த உண்மையாக அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பொருட்களை விட இந்த பொட்டி வந்து பிடிச்சிருக்கு. என்னன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு வடிவாக இருக்கு, நல்ல குவாலிட்டியான பொட்டி சூட்கேஸ் மாதிரி. அப்போ ஆத்திக்குட்டிக்கு வந்து இதுக்குள்ள அந்த மேக்கப் செட் எல்லாத்தையும் நாங்கள் கியூடெக்ஸ் எல்லாம் அப்படி ஐட்டம் இருக்குது. அப்போ இது வந்து ஆத்திக்குட்டிக்கு அது வந்து ஆத்திக்குட்டிக்கு சரியான சந்தோஷம். நார்மலாக எல்லா பிள்ளைங்க கண்டோஸ் கொடுத்தா கண்டோஸ் அப்புறமா நான் ஆத்தி வந்து அப்படி இல்லை, இதே நேற்றுக்குள்ளே கையில் கூட கொண்டு தெரிஞ்சிருவா. அவள் என்ன உள்ள இருக்குன்னு நான் இன்னுமே உடைச்சு காட்டையில். அப்போ இது வந்து ஆத்திக்குட்டி கண்டு அக்காவோட மேக்கப் செட். இதுவும் ஆத்திக்குட்டிக்கு வந்து கண்ணாடி. அதை விட முக்கியமானு சொல்லி ஆகணும்னா அந்த பங்குனி காலம் சரியான பக்கியல் வந்து அப்பா அக்கா எனக்கு சொல்லுவான்னு சரிங்கள் எங்கேயாவது சந்திச்சா அந்த நீச்சல் இது மாதிரி தான் அந்த இது வந்து காற்று ஊதி போட்டு இந்த தண்ணி விட்டு குளிக்கலாம். அந்த 2 குடிசை குளிக்கணும். அப்போ இது நீங்கள் எங்கே கண்டாலும் வந்து ஆத்திக்குட்டிக்கு வாங்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வாங்கலை, நாங்கள் இங்கே போகிறோம் ஒரு இடங்களை போகல தானே. அப்போ இதுவும் வந்து ஆத்திக்குட்டிக்காண்டி அக்கா கொண்டு வந்தவா. அப்போ நாங்கள் கண்டிப்பாக ஆத்திக்குட்டிக்கு தண்ணி எடுத்து குளிக்க விடாம கண்டிப்பாக. அடுத்தது வந்து தலைவருக்கு ஒரு மணிக்கூடா நானே மோதிரம் உண்டு. அது வேணும் உடைச்சு பார்ப்பேன். உடைச்சு பார்ப்பேன். நல்ல வடிவான ஒரு மணிக்கூட. இதெல்லாத்தையும் நாங்க வந்து பாசத்து நிமித்தம் காட்டுறோம். இது சில பேர் நினைக்கிறது எங்களை ஏதோ ஒம்பளிக்கன்னு சொல்லி. ஐயோ நாங்க அப்படி எதுவுமே இல்லை. விரும்புகிற உறவுகளுக்கு வந்து தெரியும் அக்கா வந்துருந்தவன் சொன்னா என்னென்ன கொடுத்தாலும் அதை சந்தோஷமான முறையில் வெளிப்படுத்தணும்ன்றதான் எங்களுடைய. அதை விட எங்க உறவுகளுக்கு வந்து என்ன வந்தாலும் நாங்க சொல்லுவோம் கண்டிப்பா. அப்போ இதுவும் வந்து கேண்டோஸ் அது இது மட்டுமண்டில நிறைய கேண்டோஸ் அக்கா கொண்டு வந்தவங்க. அப்போ 2 நாளும் சின்ன ஆக்கள் தான். அதில் 2 ஆக்கள் எல்லாருக்குமே நாங்கள் உடைச்சு கொடுத்து எல்லாம் அப்படி செய்த. நாங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் யார் என்ன கொண்டு வந்தாலும் நாங்களாம் அதை வச்சு சாப்பிடணும் ஒரு நாள் நினைச்சது எல்லாருக்குமே அதை பயந்து கொடுக்கணும் தான் என்னுடைய நோக்கம். இது வந்து ஒரு பிஸ்கெட் அப்படியேண்ணா உள்ளுக்குள்ளப்பா மென்னு இருக்கிறது பிஸ்கெட் தான் இந்த வழியால் போட்டுருக்காங்க. இதுதான் அந்த உண்மையாக என்ன சொல்கிறேன், நான் டீ வந்து குடிக்கிறது கூட. அப்போ அக்காவுக்கு வந்து தெரியும். இது வந்து கோபி நெஸ் கோபி மாதிரி. இது நாங்கள் திரிக்கோணும் மில்லில் திரிக்கோணுமெல்லாம் கிடையாது. அந்த கோபி கொட்டை மாதிரி இருக்கு போல கோட்டை மாதிரி திரிக்கோணும் மில்லில். அப்போ தேர்தலி பரவாயில்ல நம்மளுக்கு. ரைட் சோக்கோ பட்டர் பானோட சாப்பிடலாமே அப்பா. இது வந்து கச்சான். என்ன கச்சான் இது? ஜாம்போ கச்சான் மாதிரி உடைச்சு சாப்பிடுவாப்பேன். சரியான பக்க விட்டபடிய காலத்துல இவ்வளோ பேத்து போட்டு கோதை உடைச்சிட்டு உள்ளுக்கு இருக்க அந்த முத்தை சாப்பிட்றது. ஆனால் அதில் நல்ல உப்பு சுடி எல்லாம் இருக்கு, நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த வைக்க சாப்பிட்றது. அப்புறம் வந்து உடுப்பு ஆத்திக்குட்டியில தான் நாங்கள் முதலாவது காட்டுவோம். ஆத்திக்குட்டியில அதை காட்டும். அதை விட அந்த வந்த அக்கா அந்த அம்மா உண்மையிலே அம்மா வந்து மிஸ் பண்ணிட்டு நான் அம்மா வருவாங்கன்றாலும் எதிர்பார்த்தேன். நான் அம்மா வந்து வரையில. ஆனாலும் அம்மா வராட்டாலும் நான் ஒரு பேர பிள்ளை மாதிரி அம்மாவுக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டு எனக்கு ஒரு சட்டை வேண்டி கொடுத்துருந்தாங்க. அம்மாண்டா நான் சொல்லுவேன் இல்லை அதில் ஒரு வடிவான சட்டையை. இந்த சட்டையும் அதுக்குள்ள கேண்டோஸ் எல்லாம் வச்சு அது பிரம்மாண்ட பேக்கேட் பண்ணி இதை கொண்டு அனுசியாட்ட கொடுங்கன்னு சொல்லி அம்மா வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. உண்மையில என்ன நேசித்து கொடுத்தாங்க. அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லுவேன். நாங்கள் ஆட்டிக்குட்டிக்கு வந்து சட்டை எனக்கு பிடிச்ச கலர் ரோஸ் கலர். இந்த சட்டையில வந்து அப்படியே தொப்பியும் வந்துருக்கீங்க. ஆதிக்குட்டி நல்லா இருக்கு. நான் ஆதிக்குட்டி காட்டெல்லாம் நிற்கிறேன் பொலிமலான்னு சொன்னா சந்தோஷப்படுவா. நல்லா இருக்கு சட்டை ஆதிக்குட்டிக்கு. இதுவும் வந்து ஆதிக்குட்டிக்கு அண்ணன் உண்மையிலே என்னன்னு சொன்னா அந்த சைஸ் எல்லாமே அந்த நேர்ல பார்த்த மாதிரி வீடியோ பார்க்க உறவுலாம் அப்ப தெரியும் தானே கொஞ்சம். ஆதிக்குட்டி 3 வயசு அளவுல சின்ன குட்டி. இதுவும் நல்ல ஒரு வடிவான சட்டை. எல்லாமே வந்து ஆதிக்குட்டிக்கு வந்து பொருந்தி இருக்கு. நல்ல நல்ல கலர்ல இருக்கு. ஆதிக்குட்டி நல்லா இருக்கு. இதுவும் வந்து ஆதிக்குட்டி ஒரே சைஸ் தான் நல்லா இருக்கு. இது அக்கா எனக்கு வாங்கும் போதே போட்டு அனுப்பிவிடுறா பாருங்க நல்லா தான் இருக்கு. இது வந்து கருப்பையா உடுப்பு யாருக்கா கருப்பையா நம்மளாங்க தரணும் யாருக்கா அப்பாவுக்கு
சின்னவனுக்கு நல்லா சேர்க்கணும். ம் நல்லா சேர்க்கிறது. இது ஜாதவுக்கு அந்த தீபாவளி சோட்ஸ். ம் இது வந்து அச்சுக்குட்டிக்கு. அச்சின் குட்டிக்கு டிஷர்ட். இது வந்து அப்பாக்கு. போடுறீங்களா வாங்கிட்டு சோட்ஸ் காஞ்சின்னு வந்து போடுறீங்களே. இது அச்சுக்குட்டிக்கு தான். எங்க ஜாதவுக்கு வந்து ஒன்று தரல ஜோஸுக்கு உள்ளி ஒன்று யோசிப்பாங்க. ஜாதவுக்கும் வந்து அக்கா டிஷர்ட் ஷோர்ட்ஸ் கொண்டு வந்தவா. ஆனால் அந்த பேக் வந்து சித்தி விட்டேன். காலையில் வரும்போது அந்த டிஷர்ட்டை வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ அக்கா வந்து அளவுக்கு என்னென்று எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷமா இருந்தது. தனக்கும் எனக்கும் வந்து ஒரே மாதிரி சட்டை எடுத்து கொண்டாங்க. அந்த வரைக்குள்ள அடுத்த நாள் வந்து அக்கா ஒரு சட்டை போட்டிருந்தவா. அந்த சட்டையை மாதிரி எனக்கும் எடுத்து தரணும். அதே சட்டை ஒரே டிசைன் தான், ஒரே டிசைன். ஆனால் என்னன்னு சொல்றது, அக்கா கொஞ்சம் உயரம் என்னைய பார்க்க கொஞ்சம் இது. ஆனால் எனக்கும் அக்காவுக்கும் நல்ல அளவாக்குறாங்க. அப்போ அக்காண்ட ஆச்சரியம் மாதிரி எனக்கும் ஒரு சட்டை எடுத்து கொண்டாங்க. அதுதான் இந்த சட்டை அக்கா அந்த விருப்பத்து மாதிரி போட்டு அக்கா சொன்னாங்க எனக்கு ஒரு வீடியோ தேங்க மனுஷன் பார்ப்போம்னு. அப்போ அதனால தான் அக்கா அந்த விருப்பத்துக்கு இன்றைக்கு சட்டையை போட்டுக்கேன். இதுக்கும் தயவு செய்து நல்ல கமெண்ட்ஸ் எழுதுங்க. அந்த சட்டையை கண்டு போட்டிங்களோ சமம் வாழவும் கூடாது காலவும் கூடாது. 6 நாளும் 2 நாளும் கதைச்சிட்டு போட்டுக்கும். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை நேசிக்கிற உறவுகளை வந்து நாங்கள் எப்படி நேசிக்கிறோம்ன்றத வந்து வந்து போகிறவங்களுக்கு தெரியுமா. இப்போ நீங்கள் வந்து அக்கா வந்துட்டு போனால் எப்படி இருக்கும் உங்களோட மனதில் வந்து சந்தோஷமா இருக்கும். நல்ல சந்தோஷமா இருக்குது. ஐயோ அக்கா போய் அங்கே போயிட்டு ஒன்றும் காலையில் கோல் அடிக்கிறா ஏன்னு சொல்லுங்க. எல்லாரையும் விடவா முதலாவது தனக்கு நன்றி சொல்லணும் போல இருக்கு சின்னவனாதான். ஏன்னு சொன்னால் உண்மையாக கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டமான வேலை தான். அப்படி சொல்ல விட கஷ்டம் இல்லை. என்ன சொல்கிறோம் அக்கா அந்த ஆசையில் வந்து நிறைவேற்றணும்னு சொன்னால் அதுக்குரிய நீங்கள் தான் இவர் நின்றால் தான் எல்லாத்தையும் இங்கே தெரிஞ்சாலும் கொண்டு வருவான்னு எனக்கு தெரியும். அப்போ உண்மையாக அந்த நொங்குன்னு சொன்னால் நொங்கு, பனங்கன்னு சொன்னால் பனங்க, அப்படி சில பொருட்களை வந்து அந்த 2 நாட்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொஞ்சம் ஒப்படைச்சிட்டீங்கன்னு அது வந்து அக்காவுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா போடுது. பனங்க சீசனும் அதோட அக்கா வந்து இந்த இதுவும் கொண்டு போனால என்ன இந்த இடியப்பம் வைக்கிற தட்டு இடியப்ப தட்டு அக்கா வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு வந்தவங்க. ஆனால் இங்கே நாங்கள் கொடுத்து அதுக்கு டிசைன் போட்டு கொடுத்துனாங்க. அந்த முறுக்கு அந்த முறுக்குல வந்து பலவிதமான முறுக்கள் இருக்குதானே. அது இடியப்பம் அப்படின்னு எல்லாத்தையும் அச்சு பார்த்து கொண்டு போனாங்க. அடுத்து நாங்கள் போய்க்குள்ள வந்து அந்த இடியப்ப தட்டு வந்து வாங்கி கொடுத்துனாங்க. கொடியாமத்தில் வாங்கிட்டு போனேன். அந்த அச்சு என்ன உண்மைதான். காலையில கொடுத்து அந்த எத்தனை அச்சு கொடுத்தீங்க? எத்தனை அச்சு கொடுத்துறீங்க? 10 அச்சு. ஒரு அச்சு குத்துறதுனாலே அப்படின்னா கடுமை. அந்த சின்ன ஒடிய பொருள்னு சொன்னா அந்த சின்ன சின்ன கண்டான அதான் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச 10க்கு 1500 எடுத்ததோ. அப்பாவுக்கு வந்து தெரிஞ்ச ஆக்களுடைய அந்த வேலையை வந்து முடிச்சு தந்தாங்களோ. யாராச்சும் அவங்க பணங்க அகவன்மெண்ட் சொன்னா சின்னோட தொடர்பு பண்ணீங்கன்னா வாங்கி கொடுப்பீங்க. உண்மைதான் சந்தோஷம் தானே உண்மையில. அவன் எனக்கு வந்து ஒரு நோங்காச்சு கிடைக்காததான் கவலைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா அவ எப்படி உண்மையிலே நாங்கள் வந்து அவங்களோட ஒரு சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்குறோம். அவங்களும் அந்த கூட நின்று கதைச்சு பேசிக்கொள்ள சந்தோஷம். கண்டிப்பா அப்ப அக்கா மாதிரி உங்களுக்கு ஒரு பிஸ்கட் தாட்டு நம்ம வட்டி கொண்டு வந்து அந்த அக்கா சார்பா அப்பாவுக்கு ஒரு பிஸ்கட் கொடுக்கணும். ஆனா உண்மையில ஆசையா இருக்கு இந்த பாக்ஸை பார்க்கல. இங்க எல்லாம் அப்படி இருக்கும் இருந்தாலும் அப்படி ஒரு டேஸ்ட் வராதுன்னு. இப்ப நாங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிற சில பொருட்களை வந்து விரும்புறோம். என்னன்னு சொன்னாங்க ஜெகாண்டோஸோ சரி என்னன்னாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு அது வந்து பழக்கப்பட்டுதான் போடும். அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு அதை நேசிக்கிறோம், அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே சாப்பாடு நேசிக்கிறாங்க. இதுதான் இதுக்குள்ள உள்ள வித்தியாசம். அப்ப கண்டிப்பா எங்களுக்கு அவங்க வரைக்குள்ள அங்கத்திய சாப்பாடு என்னென்ன பிடிக்கும் வாங்கிட்டு வராங்களோ அதே ஒரு சிறிய சந்தோஷம் இங்கே இருக்கு. இங்கே வரவங்களுக்கு நாங்க என்னென்ன தேவை அதை வந்து நாங்க பூர்த்தி செய்வோம். இதுதான் இதுக்குள்ள உள்ள வித்தியாசம். அதை வந்துட்டு வித்தியாசமெல்லாம் யாருமே கமெண்ட் பண்ணாங்க. மற்றோட மனசு நோம்படியா என்ன அதுதான்
அந்த கமெண்ட்ஸ் பண்றாங்களும் உண்மையாப்பா மாதம் பார்த்து அப்படி அவங்களுக்கு மட்டும்தான் இப்படியோ நாங்கள் வந்தா அப்படியோ இல்லைன்னு இல்லை. உள்ளூரில் இருக்கிறாங்களும் சரி நம்மளை வெளியுறவுகளும் சரி யாராவது எங்களை நேசித்து வராங்களோ உண்மையாக எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரே மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே நாங்கள் பார்ப்போம். அதில் பாகுபாடுன்றது இல்லை. கண்டிப்பா அவங்க வந்து உண்மையாக எவ்வளோ உங்களோட வீடியோ பார்த்து எவ்வளோ சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க. உண்மைதான் அந்த வீடியோ பார்த்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்ம அதை விட எங்களுக்கு பிரச்சனை கால் பண்ணி எங்களுக்கு சுகம் தேசத்துல இருந்து கூட வந்து தங்களோட உறவுகள் சொந்த பந்தங்கள் ஊர்ல இருந்தா அப்படி முதலாவது எங்களை சந்திக்கணும்னு சொல்லி வராங்க. இதுக்கு முன்னால அவர் என்ன அதுதான் நாங்க அதில் தான் நேசிக்கலாம். காசு பணம் முண்டைக்கு வரும் நாளைக்கு போ மன சந்தோஷமா இருந்தா ஓகேண்ணே. சரி அப்போ அப்பா வந்து இனிமே வேலைக்கு வந்து போகணுமே அப்பாவுக்கு வந்து டைம் வந்துட்டு அப்போ நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளும் வேணாம்மா. உண்மையுமே சந்தோஷம். அதுக்குள்ள இன்னும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு சொன்னோம்னா அம்மா வருவான்னு எதிர்பார்த்து அம்மாவுக்கு வந்து தற்சலம் உடம்பு இல்லை சரியில்லை அப்படி அம்மா வரையில. அடுத்து அந்த அம்மா சொல்லியிருந்தாள் அம்மா வந்து இளைய மகள் அம்மா தான் அந்த கதை கேட்கல. அந்த ஒரு வார்த்தையே எனக்கு லட்சம் கோடிக்கு சமனா இருந்தேன். நாங்க பாசத்துக்கு தான் கட்டுப்போனாங்க. அது சந்தோஷமா இருந்த அந்த அம்மா வந்து அப்படி கதைச்சது. இப்ப உண்மைக்குமே சந்தோஷம். அந்த அக்கா வந்ததும் வந்து எங்களுக்கு சந்தோஷம். 2 நாட்கள் வந்து எப்படி போனதுன்னு தெரியல. கண்டிப்பா அப்ப அந்த அம்மாவுக்கும் வந்து நன்றி சொல்லிக்கொண்டு எங்களை நேசிச்சு எங்களோட பிள்ளைகளை நேசிச்சு வந்து உண்மையிலே அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த பொருட்களை வண்டி கொண்டு வந்த அக்காவுக்கும் வந்து நாங்க நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காம ஏதாவது கதைச்சிருந்தாலும் வந்து மன்னிச்சிருங்க. யாருடைய மனசை புண்படுது. நாங்கள் இந்த வீடியோல ஏதாவது பேட் கமெண்ட்ஸை பற்றி அப்படி கதைச்சிருந்தா யாராவது மன்னிச்சிருங்க. என்ன கதைச்சி மன்னிப்பு கேட்குறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா உண்மையிலே அப்படியான ஒரு சூழ்நிலைக்காக நாங்கள் இல்லையா அதை கொண்டே எதிர்பார்க்கறது இல்லை. நார்மலா எல்லாருக்குமே 2 சௌரங்கள் கூட சில பேருக்கு விளங்கி இருக்கும். நான் வந்து எப்பவுமே இந்த காசை பார்க்கறது இல்லை இல்லாட்ட ஒரு பொருளை பார்க்கறது இல்லை. யாருங்களில் வீடு தேடி யார் வர்றாங்களோ அவங்கள வந்து முழு மூச்சானு இப்படி எங்களை தேடி வர்றவங்கள சந்தோஷமா வழி அனுப்பணும் தான் எங்களுடைய நோக்கம். மற்றபடி ஒரு வெளிநாட்டு வந்துட்டு எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் ஓகே, அது 100% சந்தோஷம். அதை விட அவங்கள்ட்ட எதிர்பார்த்து பெரிய இதாக சொல்றோம்னு சொல்லி இந்த சில பேர் அப்படியே கமெண்ட்ஸ் இருக்கிறீங்களா அப்படி தவிர்த்து நீங்களும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். நாங்கள் அப்படி ஒரு ஆள் வஞ்சிட்டு செய்யறது இல்லை. அதுக்காக தான் நாங்கள் இந்த கருத்தை வந்து சொல்லணும் போல தோணுச்சுது சொல்லியிருந்தேன். யாராச்சும் பிடிக்கலன்னு சொன்னா மறுபடியும் தப்பா நினைச்சு கொள்ளாதீங்க. அப்ப இந்த வீடியோ சொல்ல நம்ம கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம்.